ஆதிமுகன் முதற்கே உலக என்ற திருவள்ளுவர் உள்ளக்கிணங்க பேரன்பு சேர்ந்த பெரிய 10 மாசம் வயிற்றில் சுமந்தெடுத்த அன்னை மீனாட்சி உத்திரம் இருக்கும் எழுந்திருப்ப தாய்மார்களுக்கும் இல்ல இல்ல என்னப்பா வந்ததுல இருந்து இப்படி கையை கட்டுற என்ன சில கடிச்ச இல்ல இல்ல சாப்பிட்டாரா இல்ல பாரு இரு கம்முன்ற என்னன்ற இப்படிங்கிற கொட்டைய சுத்துற என்ன காரணம் தெரியலையே பேரன்பு சேர்ந்த பெரியவர்களுக்கும் என்னை வைத்திய சுமந்தெடுத்த அன்னை மீனாட்சி இருக்கும் தாய்மார்களுக்கும் ஏடு மற்றும் எழுத்தாளர்களுக்கும் ஆற்று மற்றும் அறிஞர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விடுவிடக்கூடிய மண்ணை பொன்னாக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவிர ஐயா காவல்துறை சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மதுரை சீக்கிரம் சார்பாகவும் சிறந்தாழ்ந்த முறையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்ம ஊர் சாதாரணப்பட்ட ஊர் கிடையாது. இந்த ஊர்ல வந்து இறங்கணும் முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. நான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் வேலை. ஆமா எனக்கு ஆமா ரொம்ப சந்தோஷம் தானே. ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா பிஏ வரைய படிச்சிருக்கேன். என்னை பெத்த புண்ணிய மக்க தங்க மக்க உங்கள ஒருவனானவனுக்கு ஒரு கவர்மெண்ட் நடச்சிருக்க கையெழுத்துக்கத்தா செவனேன்னு உட்காந்துருக்கீல்ல பரவாயில்ல. ஏன் அங்கிட்டுள்ள ஆப்பிரிக்காவா கைதட்டுக்கத்தா 100 நாள் வேலைக்கு போய் அரிச்சு குமிப்பிய எனக்குள்ள பேசணும்னா அங்கே சும்மா போய் செவனேன்னு உட்காந்துருப்பிய. எப்படியாப்பட்ட வேலை? என்ன வேலை? எப்படியா கொண்ட வேலை? சாதாரண வேலை கிடையாது. ஒரு கோமாளிக்கு வேலை கிடைச்சிருந்தா கைதட்டுக்கு போய் நல்லா கைதட்டுங்க சோரா. ஆமா எப்படியாப்பட்ட வேலை? போலீஸ் வேலையா? கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருந்தா எப்படியாப்பட்ட வேலை? நாளைக்கு பிரசிடண்ட் போய் அப்படியே ஆர்டர் வாங்குறது வேலை. எப்படியாப்பட்ட வேலை? என்ன வேலை? 100 நாள் வேலை. ஆமா 100 நாள் வேலையை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. என்னை பெத்த ஆத்தா மக்க ஊரா சிரிக்கிறீல, அதுவும் மத்திய சர்க்கார் தானே. ஆமா எங்க சிரிக்கிறீல்ல, எங்க ஒரு பொம்பளையில கையை தூக்குங்க. பெத்த பிள்ளைக்கு கட்டின புரிஞ்சு சோரை போட்டு வச்சுட்டு 100 நாளைக்கு சொல்ற ஒரு பொம்பளை கையை தூக்குங்கத்தா. எங்க பெத்த புண்ணிய மக்க கையை தூக்குங்க. கல்ல விட்டு போடாத.
வீட்டுக்கார ஒப்படைச்சிருவேன். ஆமா, கள்ள ஓட்டு போடுறேன். ஆமா, எங்க ஆம்பளையில இப்படி சிரிச்சி இல்ல. ஆம்பளையில ஒரு ஆள் கை தூக்கு. இப்ப எதுக்கு ஒரு கோட்டு வாங்கிட்டாரு. எதுக்குப்பா கை தூக்க? என் பொண்டாட்டிட்டு அடியை வாங்கினதுல ஒரு ஆள் கையை தூக்கு. கை தூக்குறாருல, சப்பாத்தி கட்டை, பருப்பு கடையிற மத்து, ஆமா தோசை கரண்டிட்ட போடுவோன்னு வச்சு வாங்குவேன். நீ சும்மா போட்டுருங்கன்னு கையை தூக்குற. சும்மா தூக்க கூடாது. எப்படி போறாங்க இந்த 100 நாள் வேலைக்கு போறாங்க கூட இரும்பு சட்னி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இரும்பு சட்டியை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. ஆமா, சாந்தி சட்டி. இந்த சாந்தி சட்டில என்னென்ன இருக்கு? சாந்தி சட்டி இல்ல, சாந்தி தட்டு. இந்த தட்டை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. இந்த தட்டுல முக்கியமான 3 ஐட்டம் இருக்கு. என்ன இருக்கு? பேன் சிப்பு, இருவழி, சினுக்கு வலி. அது எதுக்கு? ஆமா, இதை கொண்டு வருவாங்க. என்னை பத்தி ஆத்தாமக்க கூட கொண்டு வரணும்னா இங்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 உம்பளையில் பேனலுக்கு, 4 உம்பளையில் சிக்கலுக்கு, 4 உம்பளையில் ஈரலுக்கு. ஆமா, இதுல 4 உம்பளையில் ஒரு கோயில் இல்லாம கூட ஒரு ஊர் இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் இல்லாம கூட ஒரு ஊர் இருக்கு. ஆனா இந்த 4 உம்பளையில் இல்லாம இந்த ஊரு அப்படி இருக்காம. பொம்பளையால் என்ன ஊர் எதுரா? 4 உம்பளையால் முக்கியமானவங்க. அவங்கதான் இந்த ஊருக்கு முக்கியஸ்தர்கள். யாரு? ஆமா, புறணி இருக்கக்கூடிய வேலை. ஆமா, சும்மா சும்மா கையை நிட்டாத, குடும்பத்தை கூட கெடுக்கிறதே அதுக்குதான். ஆமா, 4 உம்பளை வேப்ப மரத்துல கூட்டிகிட்டு பேசிருங்க. நேற்றுலாம் போறே கம்மியா போட்டு ஒரு உம்பளைய பேசுது. எப்படி? ஏன்டி இருளாயி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? 5-6 வருஷமா ஐசுக்காரன் அவங்க வீட்டுக்குள்ள நைட்டு 12 மணிக்கு போயிட்டு வராங்க. நாடகத்தை கெடுத்ததே நீங்க. மறுபடியும் சும்மா இருக்க கூடாது. இந்த உம்பளையால ஏன்டி அந்த குருவ மாவட்டத்துல கொத்தனாரு 7-8 வருஷமா செவரேறி குதிக்கிறானான்னு சொல்லி இந்த உம்பளையால சொல்ல. கடைசியில புருஷங்கார முக்காடை போட்டு ஒரு நடு ரோட்ல தெரியுவேன். கடைசியில இவங்களுக்கு ஆகாவடியா இருக்கும். அதனால வந்து அவளுக்கு வணக்கத்தை சுணக்கம் கொடுத்து விட்டு அடுத்து வந்த வேலையை பார்த்து போயிட்டேன். வந்தன 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 பாருங்க, வந்தன பாருங்க, வந்திருக்க அடியாய்க்கு பாருங்க. வந்தன 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 தானுங்க, அங்கே இருக்கும் அனைவருக்கும் வந்தன தானுங்க. வந்தன 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 பாருங்க, வந்தன பாருங்க, வந்திருக்க அனைவரைக்கு பாருங்க. இது இல்ல அங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள சொடக்கு மேல சொடக்கு போடுது, நடுத்தறிவு சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஓடி வருவாளா, ஆதியாத்த குடி போட்டு ஆடி வருவாளா, ஓடி வருவானா, வந்துருவானா, ஓடி வருவாளா, ஆதியாத்த குடி போட்டு ஆடி வருவாளா. எங்க ஊரு சொந்த ஊரு கடுகு சந்தைக்கு, சொந்த ஊரு கடுகு சந்தைக்கு, எங்க ஊரு சொந்த ஊரு கடுகு சந்தைக்கு. எல்லாருமே நம்பி இங்கே வந்து இருக்கவங்க பாருங்க, பாருங்க, அனைவரை பாருங்க.
கடைக்கு போனாலும் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் தயவு செஞ்சு குலசாமியை கும்பிடாம மட்டும் எந்த ஒரு தொழிலும் தொடங்காதீங்க. என்னை பெத்த ஆத்தா மக்க குலசாமியை கும்பிடாம போனோம்டா எப்படியா கொஞ்சம் விவரத்தை நடக்க தெரியுமா? நேற்று கமலியை கட்டு ஒரு பொம்பளையால படுத்தேன். எப்படி புருஷங்காரன் வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர் நாட்டுக்கு விசா அடைச்சிருச்சு. நம்ம புருஷன் வெளிநாடு போறாரு, வர்றதுக்கு 5 வருஷம் ஆகி போக நம்ம புருஷன் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி மண்டைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருக்கு. என்ன குழம்பு? மண்டைக்கறி. மண்டை குழம்பு. ஆட்டு மண்டை எடுத்து அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்துருக்கா. இவன் திங்க தெரியாம திண்டு விட்டு சிங்கப்பூர் நாட்டுல போய் இறங்கிட்டேன். இறங்குனவருக்கு பாரு சோதனைய என்ன. அப்பத்தான் அந்த மண்டை குழம்பு வேலையை காட்டிருச்சு. வயிற்ற மட்டன் கலக்க சுத்தி முத்தி பார்த்திருக்கேன். வயக்காடு கிடக்குமா, செவக்காடு கிடக்குமா, இல்ல கருவத்தூர் கிடக்குமான்னு. நம்ம தமிழ்நாடு கிடையாதுல்ல. அங்க சுத்தி முத்தி பார்த்ததுல ஒரு காடும் கிடையாது, ஒரு வயக்காடும் கிடையாது, ஒரு வரப்பும் கிடையாது. ஆமா, சுத்தி முத்தி பார்த்ததுல. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் சிசிடிவி கேமரா பொருத்திருப்பேன், கண்காணிப்பு கேமரா. ஏன்னா வெளிநாட்டுல துப்பவும் கூடாது, எச்சி துப்ப கூடாது, அங்க கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல போய் பார்த்தா என்ன கிடைக்கும்? சுத்தி பார்த்த இடத்துல ஒரு துளசி தோட்டம் கிடந்திருக்கு. இந்த துளசி தோட்டத்தை பார்த்தோன்னு நம்மளுக்கு ஒரு மனசு கொடுத்துருக்கும். ஆத்தாடி இந்த துளசி தோட்டத்துல இறங்கி நம்ம தூர இறக்கி வச்சிருவோம் சொல்லி துளசி தோட்டத்துல ஏறி குதிச்சு அங்கன போய் அவன் தூரம் அவன் இறக்கி வச்சிருக்கான். துளசி தூர்ல இவன் தூரம் இறக்கி வச்சு கரைஞ்சிட்டான். சரி, சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரால பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க. ஆமா, அதுல பாருங்க அவனுக்கு சோதனைய பேண்டுட்டேன். பேண்டவனுக்கு குண்டியில் விடுறது தண்ணி இல்ல. சுத்தி முத்தி பார்த்திருக்கேன், ஏதாவது கிடக்க மாட்டேன், பேப்பர் கிடக்க மாட்டேன், எதுவுமே இல்ல. பேப்பர் தான் கிடக்காது, எதுவுமே இல்லையே. குப்பை அங்கன போடக்கூடாது. 4 துளை செடியை வெடுக்கணும் புட்டிங்கி வரட்டு பிடிச்சி தேய்ச்சிருக்கேன். சரி, தேய்ச்சி முடிச்சவனுக்கு பாருங்க சிசிடிவி கேமராவில் ஆப் வந்துருச்சு. எப்படி? ஆமா, வெளிநாட்டுக்காரங்க போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க. கண்காணிப்பு கேமரா பார்த்தவங்கள அவனை பிடிச்சி இழுத்தாங்கடான்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சோன்னா அங்க பாருங்க அதெல்லாம் பெரிய கூத்து நடந்திருக்கு. என்ன? நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து சாதாரணமா குண்டியை துடைச்சா கூட விட்டுருப்பாங்க. சரி, நம்ம எப்படி வேப்ப மரம், ஆலமரம், புளிய மரத்தை சாமியா கும்பிடுறோம் குலசாமியா, அது மாதிரி வெளிநாட்டுக்காரங்களுக்கு துளசி செடி தான் குலசாமியாவே இருந்திருக்கு. குலசாமிய குண்டியை துடைச்சா விடுவாங்களா? நம்ம சாமி அவமானப்படுத்த சொல்லி நீதிமன்றத்துல நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம சாமியை குலசாமியை நீ அவமானப்படுத்தியதால, குண்டியை தொடச்சு அவமானப்படுத்தியதால உனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறேன்ட்டார். ஏண்டா கொலை செஞ்சவனை கூட விடுறீங்க, சாதாரண குண்டியை தொடச்சவனுக்கு இப்ப தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க சொல்லி அப்பத்தே பேசாட்டிங்களுக்குள்ள நம்ம காக்குள்ள ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்பத்தே சாமியை வணங்கியிருக்கேன். எப்படி? ஐயா ஐயனாரே, ஆத்தா எப்படியாவது ஓ எல்லையில முடியும் சேர்த்துரு, ஓம் பிள்ளை நீ தான் காப்பாத்தணும் சொல்லிவிட்டு அப்புறத்தான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இந்த சாமி முன்னாடி மறைச்சு காட்டி இருக்கு செடி. ஆமா, ஆமா, அவு செடி என்ன செடி? துளசி செடி. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் சாமி நம்ம சாமி வந்து கண்ணுல மறைச்சு காட்டி இருக்கு சிந்தட்டி செடி. அப்பத்தே நம்ம நீதிபதியை சொல்லியிருக்கேன், ஐயா உங்க சாமி குலசாமி எப்படி துளசி செடியோ அது மாதிரி எனக்கு ஒரு செடி இருக்கு அப்படின்றிருக்கேன். என்ன செடிடா அப்படின்றிருக்காங்க. நம்ம சாமி வேற எந்த சாமியும் இல்ல, செந்தட்டி செடி அப்படின்றிருக்கேன். சரி, செந்தட்டி செடியை ஒரு 2 செடியை கொண்டு வந்துருக்க கூடாது, இல்ல ஒரு 4 செடியை கொண்டு வந்துருக்க கூடாது. டிப்பர் லாரி கூட வந்து அவக்காட்சிக்கு போறதுக்கு நறுக்குல வந்து ஆர்வ கோளாறுல வந்து இறக்கிட்டாங்க. இறக்கணும் நம்மளால விழுந்து கும்பிட்டுருக்கேன். ஐயா காப்பூர் ஐயனார் எப்படியாவது என்னை காப்பாத்து கும்பிட்டுருக்கான்ல. அப்பதான் சுத்தி முத்தி பார்த்துருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க. ஏண்டா தமிழ்நாட்டுல இருந்து வந்து நம்ம சாமியை குண்டியை தொடச்சு அவமானப்படுத்தணும் மட்டும் இல்லாம இவன் சாமியை உள்ள பகுமான மசரா கும்பிடுறானடா, இவன் சாமியை சும்மா விடலாமாடான்னு சொல்லிவிட்டு செல்லட்டுக்கு கெட்ட நண்டு சுண்டு பெருசு சிறுசுலாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மூளையில சப்ப முக்கு. ஆமா, ஆளுக்கு ஒரு மூளையில போய் கலைஞ்சிட்டு வந்து நம்ம சாமியை அவமானப்படுத்துறாங்களா. ஆளுக்கு 4 கருஞ்செந்தட்டி செடியை எடுத்துக்கிட்டு பேட்டு வந்து வரட்டு போட்டு தேய்ச்சிருக்காங்க. பொருள் ஒரே அரிப்பு. ஆமா, ஒருத்த புட்டியை சொல்லிட்டு ஓடியாந்துருக்காங்க. நீதிபதி முந்தையா மீந்து போச்சு. நீதிபதியை பார்த்தா நீதிபதி ஆளை காணா. அவர் தபாலியை கூட்டுக்கிட்டு வரட்டு சொல்லி கிளம்பிட்டாரு. நீதிபதி ட்ரை பண்ணி பாரு ஒருத்தர். நம்ம நாட்டு குலசாமி கூட அவங்க நாட்டு குலசாமி பவர்ஃபுல் சாமியா இருக்கா அப்படிலாம் இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா,
இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஊர்ல ஒருத்தவங்க வீடு கட்டினாங்கண்டா எப்படி கட்டினாங்கன்னு யோசிக்கணும். அதை விட்டுவிட்டு நம்மளால 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினேன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டுல போயிட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கிட்டு போய் கேரளால போய் செய்வனை வச்சு வீட்டை சுத்தி எலுமிச்சை பழத்தை பதிச்சு வைப்பேன். தோண்டி எடுத்து மாள முடியாது. அப்படியாப்பட்ட காலகட்டமா இருக்கு. ஏன்னா எந்த துரோகம் பண்ணாலும் சரிதான், பங்காளி துரோகம் தயவு செய்து பொய்யாது பண்ணாதீங்க. இந்த பங்காளி துரோகத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்து வச்சுனே மச்சான், ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்னா கமுதியை பக்கிட்டு கொடுத்தேன். 2 அண்ணன் தம்பி, தம்பிக்காரன் சொத்த பூரா அண்ணன்காரனே அமுக்கடி பண்ணிட்டேன். அண்ணன்காரன் நம்ம சொத்த பூரா எடுத்துட்டானு சொல்லிவிட்டு இவன் மலையில ஏறி குதிச்சு செத்து போவான். சொத்து முல்ல 10 முல்ல, நம்ம இனிமே வாழ்றத வேஸ்ட் சொல்லி ஒரு உச்சி மலைக்கு ஏறி போய்கிட்டு இருந்திருக்கேன். அப்பதான் ஒரு முனிவர் வந்திருக்காரு. முனிவர் பார்த்து, தம்பி ஆள் இல்லாத காட்டுக்குள்ள எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு என்ன விஷயம், எதுக்கு இப்படி நடமாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அப்பதான் இந்த அவன் சொல்லியிருக்கேன், தம்பிக்காரன், ஐயா எங்க அண்ணங்காரன் என் சொத்த பூரா அனுப்பி விட்டேன், எனக்கு வாழ பிடிக்கல இந்த உலகத்துல, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் இந்த முனிவர் கொடுத்திருக்காரு 3 தேங்காயை கொடுத்து, தம்பி நீ சாக வேணாம், 3 தேங்காய நீ என்னென்ன வேணும்னு சொல்லி உடைக்கிறியா உன் வீட்டுக்கு அதெல்லாம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து முதல்ல என்ன உடைச்சிருக்கேன், எத்தனை தேங்காய், 3 தேங்காய். 3 தேங்காய். முதல் தேங்காய் உடைச்சிருக்கேன். எப்படி எனக்கு வீடு வேணும், வாசம் வேணும், நட்டு வேணும் எல்லாம் சொல்லி உடைச்சா வீடு வாசம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. 2வது தேங்காவை பீரனுபுற படமா குமியன்னு சொல்லி உடைச்சிருக்கேன். 2வது தேங்காய் உடைச்சா வீடு பூரா படமா குமிச்சு வச்சேன். 3வது எனக்கு புத்திர பாக்கிய வேணும், எனக்கு பிள்ளை குட்டியோட நான் நல்ல செல்வாக்கா இருக்குன்னு சொல்லி உடைச்சிருக்கேன். உடைச்சா 3 தேங்காய் உடைச்சா வீட்டுல கோடீஸ்வரன், இந்த ஊர்ல பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன். இத பாத்துக்கிட்டு இருந்த அண்ணன் முன்னாடி சும்மா இருக்க கூடாது. கொழுந்த முன்னாடி பார்த்து கேட்டிருக்கேன், ஏன்டி நேத்து வரை கஞ்சிக்கு சேர்த்து போய் கிடந்தீங்க, இன்னைக்கு எப்படி இவ்வளவு சுத்துவத்தோட இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்க. கொழுந்த முன்னாடி சும்மா இருக்க கூடாது. பொம்பளை வாய் சும்மா இருக்காதுல, வாய் முடிச்சில்லா தொண்டை, அது வாட்டில வார்த்தையை விட்டுருச்சு. ஏன் முடிச்சு இந்த மாதிரி சாக போனாரு. சாக போன இடத்துல ஒரு முனிவர் தேங்காயை கொடுத்தாரு. தேங்காயை உடைச்சு நாங்க கோடீஸ்வரன் ஆயிட்டோம் சொல்ல பகிர்ச்சியில சொல்லி பிடிச்சு. இந்த அடங்காப்படாரி சும்மா இருக்க கூடாது, வீட்டுல புருஷனை கிளப்பி விட்டா நீனும் போய் சாக போடாண்டு. இவனும் மலை உச்சிக்கு ஏறிட்டேன். ஏறினவனுக்கு பாருங்க முனிவர் வந்துட்டாரு. அதே முனிவர் அதே ஆளுக்கு வந்துட்டாரு. வந்தவன என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு. அப்பதான் 3 தேங்காய் கொடுத்துருக்காரு. இவனு சொல்லியிருக்கேன், எனக்கு சொத்து ஒத்துல என் தம்பிக்காரட்ட சொத்து இருக்க பண்ணிருக்கேன். ஆனா அந்த தேங்காய் கொடுத்தது மட்டும் முனிவர் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. எப்படி, தம்பி நீங்க வீட்டுக்கு போய் என்ன வேணும் சொல்லி உடைக்கிறீங்களா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 3 தேங்காய கொடுத்துட்டாரு. சரி, வீட்டுக்கு போனவளை சும்மா இருக்க கூடாது. என்ன பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு ஒரே சண்டை. நான் தான் தேங்காய் உடைப்பேன், நீ தான் தேங்காய் உடைப்பேன் இழுத்துக்கிட்டு கிடக்காங்க அவசரத்துல. கார்த்திகை மாசத்துல நான் இழுக்கும் பாருங்க, வரட்டு அது மாதிரி இழுத்துட்டு கிடந்திருக்காங்க. இழுத்தவனுக்கு பாருங்க புருஷன்கார வாயை விட்டுட்டேன். எப்படி, என்னடி மசீர்தான் வேணும் மட்டாதான் வேணும் இழுக்க. முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன வேணும் சொல்லி உடைக்கிறீங்களா அது பூரா கிடைக்கும். இவன் என்ன சொல்லியிருக்கான் புருஷன்காரன், மசீர்தான் வேணும் மட்டாதான் வேணும் இருக்கேன். சரி, சோத்து பானையை திறந்து பார்த்துருக்காங்க, ஒரே மசீர் மட்டை. இழுத்ததுல தேங்காய் உடஞ்சு வச்சு பீரோவை திறந்து பார்த்திருக்காங்க, ஒரே மசீர் மட்டை. வீட்டுல ரூமை திறந்து பார்த்திருக்காங்க, ஒரே மசீர் மட்டை. எல்லா இடமும் என்னடா மசீர் மட்டையா இருக்கு சொல்லிட்டு எத்தனை தேங்காய் இருக்கு, 2 தேங்காய். இன்னொரு தேங்காய் பொண்டாட்டிக்காரி வாங்கி உடைச்சிருக்கா. ஒரு மசீர் வேணாம் சொல்லி சட்டேன்னு உடைச்சிருக்கா. சரி பாருங்க, பானை மசீர் போய் பீர மசீர் போய் புருஷன்காரனுக்கு தலை மசீர் போய், அவனுக்கு கொண்ட மசூர் போய், இவனுக்கு மீச மசூர் போய், நெஞ்சி மசூர் போய், எந்த மசூரும் இல்ல. கடைசியில பாத்தீங்கன்னா மசூரே இல்ல, கீழே கெண்டக்கால் மசூர் போய் கடைசியில உரிச்ச பிராய்லர் கோழி மாதிரி நிக்கிறாங்க நடு வீட்டுக்குள்ள. இன்னும் எத்தனை தேங்காய் இருக்கு, ஒண்ணு இருக்கு. கடைசியில தான் புரிஞ்சங்கரை பார்த்து அப்படிதான் யோசிச்சு வந்திருக்கு. என்ன செஞ்சாங்க, ஆமா உள்ள மசூர் இருந்தா போது எந்த விட மசூர் வேணாம்னு சொல்லி சடேர்னு விடைச்சிருக்கேன். சரி ஆமா, எதுக்கு சொல்ல பாருன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளை நல்ல முறையில படிக்க வைக்க, படிக்க வைக்கிறது பெருசு கிடையாது. பெண் குழந்தையில பிறந்த பெத்த தாய்மார்கள் நல்ல முறையில யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி வளங்க. ஏன்னா ஸ்ரீமதி தெரியும் எல்லாருக்கும், சொல்லக்கூடாது சொன்னோம்டா. அதனால என்ன இது பண்ண நம்ம விளையக்கூடிய
நமது ஊர் நல்ல ஊர் ஏற்படும் படச்சிலும் ஏற்படும் பொருள் செலவு செய்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ஆமா முதலத்தூர் வட்டம் கதையின் கிராமத்தில் அமைந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் பொங்கல் விழாவை முன்னிட்டு வர்ணவாசி அம்மன் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு திரு கிராம தலைவர் அவர்கள் முன்னிலைகிறோம். தமிழகத்திலே தலை சிறந்த கதாபாத்திரம் ஒரு நாடகம் ஸ்ரீ வள்ளி திருநாடகம் உங்களுக்கு அருமையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகை சியாமணியில் நடிகர்கள் அறிஞர்கள் உங்களை அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது அடியின் கடமை என்று கூறிக்கொண்டு சென்ற நம்ம தனக்கு தானே என்று வெட்டிக்கூடி நாட்டி வரும் நாட்டிப்பஞ்சோட நடிப்பு செய்ய வேந்தன் கோல்டன் சிக்கர் ஸ்ரீரங்கப்பட்டி மாணவர்கள் நடத்த MC படையப்பா அவர்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தர் ஒருத்தராக தோன்றுவார்கள். குயிலில் குரலையோ குயிலிசை கோயிலவாணி வானத்திலே எத்தனை நட்சத்திரங்களை ஒழித்தாலும் புராண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அருமை சகோதரி நமது கரூர் மாணவர் மன்றத்த வசன பேரரசி கரூரை சேர்ந்த மஞ்சுளா அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகமாக தோன்றுவார்கள். பேச்சுக்கு பேச்சு சொல்லுக்கு சொல்லு சொற்போர் அரசு காணப்பிரியர் கழக பிரியர் எங்கு சென்றாலும் ரசிகர் பட்டாளங்களை குவியக்கூடிய அருமை சகோதரர் நமது மதுரை வேலூர் கருகாவில செம்மணிப்பட்டியை சேர்ந்த தேவகான தென்றல் செம்மணிப்பட்டியை சேர்ந்த ஜெய பார்த்திபன் ஒரு நாடு கழக பிரியராக தோன்றுவார். புதிய மாடல் வரை எப்படி பாட்டு படிச்சீங்க? ஆமா, ஒரு தத்துவ பாட்டு. தத்துவ பாடல்பா, பூதிக்காளி தத்துவ பாடல். ஆமா, எப்படியாப்பட்ட பாட்டு? அதே பாட்டை நேத்து ஒரு பெட்டி காட்ட ஒருத்தர் பேர் எழுதி கொடுத்தாரு. எப்படி பாட்டு படிச்சா எப்படி பாட்டு படிக்கணும்? ஏன்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பாட்டு அப்படி வித்தியாசமா இருக்கு. ஆமா, நேத்து படிச்சாரு பெட்டிக்கார. எப்படி குட்ட பாவட ஓடுற ஒண்ண குரு குரு குருன்னு பார்ப்பாங்க. சொல்றியா மாமா? அப்படியே பாட்டா இருக்கு. ஏன்னா இப்படி பாட்டு படிக்காது, ஏன்னா ஊர்ல கேவலப்படுத்தி விடுவாங்க சொல்லிட்டு. சிவாஜி நடிச்ச சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. அந்த பாட்டுல இருந்து பாடுறேன் தம்பி அப்படின்னு சொன்னாரு. அந்த படத்துல இருந்து சரி பாடுங்கன்னே சொல்ல. பாட்டு எப்படியாப்பட்ட பாட்டு? சரி இது வேணாம், அம்மா பத்தி பாடுறோம்னு சொல்லி பெருமையா படிச்சாப்புல. எப்படியாப்பட்ட பாட்டு? TR சிம்பு நடிச்ச படத்துல இருந்து கொடுத்தாப்புல ஒரு குடுப்பு. எப்படியாப்பட்ட பாட்டு? TR சிம்பு. உனக்கு என்ன தேவலக்காரன் செவரட்டி தெரிய போகுது. எப்படியாப்பட்ட பாட்டு? இன்னமும் பொண்ணலாம் பாட்டு அம்மா வீட்டுல பாட்டு
வேர் இஸ் த பாட்டு அட நோத்தா வீட்டுல பாட்டு நொப்பத்தா வீட்டுல பாட்டு பாட்டு அப்படி மாறி போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு சுருக்கமா சொல்லி முடிச்சோம்னா எப்படி அப்படி பாட்டு அப்படி மாறிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல என்னை பெத்த ஆத்தா ஒரு ஊரை கும்மி தட்டினாங்க. யாருக்குமே சுகர் பிரஷர் வர கிடையாது. இன்னைக்கு எடுத்துக்கங்க, முளைப்பாரி போட்டு என்னை பெத்த ஆத்தா மாருங்க தலையில 5 முளை மல்லிகைப்பூ வச்சு சுங்குடி புடவை கட்டி அப்படி பாரிய சுத்தி முளைக்கட்டு அப்படி கும்மி அடிச்சா அப்படி இருக்கேன் பிடிக்குமாமா? போடுதுன்னா அதாவது பச்சா கும்மி பாட்டை வச்சுட்டு இன்னைக்கு சினிமா உலகத்துல பாட்டை கொண்டு வந்தேன். இதே கும்மி பாட்டை எப்படி கொண்டு வந்தார் இளையராஜா, இசைஞானி இளையராஜா அப்படியே மாத்தினார் பாருங்க. எப்படி 1000 தாமரை ஒட்டுக்களை ஆனந்த கும்மியை கொட்டுங்களே, 1000 தாமரை ஒட்டுக்களை வந்து ஆனந்த கும்மியை கொட்டுங்களே, இங்கிருந்து யாரும் உள்ளே கொள்ளும் அப்படி மாத்தினாங்க. அதே இது முருகன் கோயில வையாசி மாசம் ஆனவன போட்டுருவார் பூசாரி, யாரையுமே தூங்க விட மாட்டாரு. பொங்கலை கிண்டி வச்சுக்கிட்டு விடியக்கா 5 மணிக்கெல்லாம் போடுவார். எப்படியா அப்பட பாட்டு கந்த சஷ்டி கவசம் போடுவார். வட்டியை நோக்க பாதம் 2 பன்மணி சதவை கீதம் பாட மயில் நாடும் மயில் வாகன புகழார் வருக 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 புகழார் வருக 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 சீக்கிரம் வருக. நாங்க விடிய விடிய ஆடினோம்னா சம்பளம், நீ விடிய விடிய லொங்கு லொங்குன்னு குதிக்கிறிய. உனக்கு யாரு கொடுப்பா? பேரிச்சம்பளத்தை தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கு. அதே மட்டும் எப்படி மாத்தினாங்க? 18 வயது 18 வயது நமக்கு மனது பாயோட அப்படியா இருக்கு. அதே இது காளியம்மன் கோயில் ஒரு பாட்டு போடுவா பார்த்திருக்கீங்களா? கற்பூர நாயகியே கனகவல்லி கற்பூர நாயகியே கனகவல்லி மாரியம்மா கோவில் கொண்ட சிவகாமி அம்மா ஊரங்கும் பள்ளிடைமையானம்மா கருப்பான கருப்பான கையால என்ன போட்டிருக்கான் காதல் காதல் தர காட்டுதம்மா குடிச்சு உள் மனச தூக்குதம்மா காதலுக்கோ ஜோலியத்தை காட்டு. என்ன மனம் இல்ல பொண்ணு என்ன மருதையில கேட்டாங்க மதுரையில கேட்டாங்க மன்னார் கூடியில் கேட்டாங்க மன்னார் கூடியில் கேட்டாங்க எல்லாமே ஆசையில வந்தேன் பின்னால என் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் பின்னால. ஒரு விஷயம் தெரியுமா பெட்டிக்காரர? என்னப்பா? நேரம் நான் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தேன்னா இந்த முருகன் சேதுராசனை பூஜனை ஆக்கியிருப்பேன். ஆமா, என் சொந்த மச்சனே படிப்போம். சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளருக்கு நன்றி என்று வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி கோடை குமரன் சென்ட்ரல் தானே வெட்டி நாட்டி வரும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்னாரது அன்பு வாத்தியார் எங்கள் தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்துடைய முன்னாள் தலைவருமான டிவி ஜெயம் அவரது அருமை மாணவன் ஆகிய அருமை மச்சான் நமது கல்விமுறையை சேர்ந்த விஎம் சேதுராஜன் அவர்கள் மத்தியில் மிருதங்க விழா செய்து கட்டோம். இன்னைக்கு நாங்கெல்லாம் நாடகம் நடிக்கிறோம்னா நாடகம் நடிக்கிறேன். ஆனா வந்திருக்கக்கூடிய தாள கலைஞர் சினிமா துறையில் பயின்று வருத்தப்படாத வாலிபர் சங்கம்
கரகாட்டக்காரன் நான் தாளக்காரர் பேரை சொல்லவே இல்லை. நீ பாட்டில் வாசிக்கிறீங்க என்ன காரணம்? அருமை மச்சான் நாகராஜ் அவர்கள் உங்களுக்கு தாள விஷயத்தை காட்டிவிட்டார். அடுத்தபடியாக சிறிதள பேசினாலும் பெரிதளவு உங்கள் சிவியில் கூட்டக்கூடிய ஒளிவுடைய அமைப்பு சிறந்த சேவனம் மாஷா அல்லா ரேடியோஸ் காக்கூர். மாஷா அல்லா. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மைக் செட் ஆப்ரேட்டர் வந்து திருப்போனான். ஆமா, அங்கிருந்து இங்க கூட்டியாந்து போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? எதுக்காண்டி? நாடக நடிகர் போட்டா பரிசு கிடையாது. அதுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆளை வந்து எப்படி ஆள் போடணும்னு அவசியம் இல்லை. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அவர்கள் சர்வாக சிறந்தாலும் முறையில் நன்றி என்ற வழக்கு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக சிறந்தாலும் முறை சாப்பாடு பிடிச்ச விழா கம்பியாளர்கள் நன்றி என்ற வழக்கு தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். கிராம பொதுமக்கள் மற்றும் கதைகள் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மதுரையிலாம் ஆளு கிடைக்காம இந்த பெட்டிக்காரரு பாலச்சந்திரன் பார்த்த வேலையை பாருங்க. இல்ல புதுக்கோட்டையில ஒண்டி போட்டு வச்சிருக்காருயா. ஆடல் அரசி ராமச்செல்வியா, நீ இப்படி தொங்க போட்டு தெரிய இருக்க. இல்ல குட்டி சூப்பர் குட்டியா இருந்திருக்கப்பா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடந்த உயர் நடந்த சிங்காரி புதுக்கோட்டையை சேர்ந்த கலக்கல் அனிதா உங்கமத்தில் டான்சர் காமி. காற்று பட்டாலே கரையாதோ கத்தூரோ கரையிலையோ மனதினாலே. காற்று பட்டாலே கரையாதோ கூறோ கரையிலையோ மனதினாலே. அடி சத்தியமா அடி சத்தியமா கருணாலே உயிர் போனாலும் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிலகு வட்டதம்மா அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிலகு வட்டதம்மா. அடுத்தபடியாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் இருப்பவன் எனது அருமை மாமா, எனது அன்பை வாத்தியார். நான் இன்னைக்கு பசியாம கஞ்சி குடிக்கிறேன்னா என் வாத்தியார் வந்து கமுதிக்கருகாமல் உள்ள சம்பகுளத்தை சேர்ந்த பிரபல நகைச்சுவை மாமன்னன் ஏ சண்முக ராஜா அவர்களது மாணவனுமாகிய அடியன் கடலாடி கருகாமல் கடுகு சிந்தையை சேர்ந்த ஏஎஸ் ராக்கெட் ராஜா ஆகினா பாப்பம் போடுங்க. என்ன பாடணுமா? ஏண்டா பொம்பளை பிள்ளைக்கு தான் பாடச்சுன்னா உனக்கு பாடணுமா? இறந்தவன சுமந்தவனோ இறந்துட்டான், அதை இருப்பவனோ எண்ணி பார்த்த மறந்துட்டான். தாயாரில் வேதனையில் பிறக்கிறான், கண்ணாடில் துணி விழுத்தி இறக்கிறான். அப்படி இறந்தவன இருப்பவனும் என்னை பார்த்து மறந்துட்டான். தம்பி சுடாடு வந்துருச்சு, பால் ஊத்த வந்துருங்க. ஒரு விஷயம் தெரியுமா? செத்ததுக்கு அப்புறம் யாரும் இந்த விஷயம் கேட்க முடியாது. நான் உசுரோட இருக்கையில இந்த விஷயம் கேட்டுக்கிறேன்டா. உங்களுக்கு 4 பேருக்கு நன்றி நன்றிங்கிறத விட தெரிவித்துக் கொண்டு, ஆனா இனிமே அப்படி பாடாதீங்க, கல்ல கொண்டு எரிஞ்சு விடுங்க. ஆமா அப்படியா இருக்கு. அடுத்தபடியாக உங்கள் மத்தியில் சிறந்தாழ்ந்த முறையில் இந்த நாடகத்தை கண்டு ரசிக்கக்கூடிய விழா கமிட்டியாளர் மற்றும் கிராம பொதுமக்களுக்கு மிக்க நன்றி நினைத்த விட அப்புறம் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா?
அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மிருதங்கரோட பியும் பியும் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஆடுண்ட அண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க? நீ அண்ணனை தம்பிட்டுவ, தம்பி அண்ணன்னுவ. என்ன சொல்றீங்க? இவர் உனக்கு அண்ணனாக்கு. அதனாலதான் அண்ணன் சொல்றேன். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணே தாலகண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே அத்தாச்சி. ஓகே குழுந்தனாரே நல்லா இருக்கீங்க நீங்க. அப்புறம் ரசி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நல்லா இல்ல. ஏதாவது நல்லா இருக்கும். ஏன் நாடகம் வச்சு இந்த அளவுக்கு திருவிழா நல்லபடியா கொண்டாடி முளைப்பாரெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் நல்லா இல்ல? சந்தோஷம் ஜாலியா இருக்கணும். யூடியூப் சேனல் அண்ணே நன்றி. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா முத? அப்புறம் அண்ணே ஒளிபெருக்கி நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணே ஒளிபெருக்கி என்ன 2 பேரும் பேசி உட்காந்துட்டு டிஸ்மிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே ஆத்தாடி உட்காரு உட்காரு உட்காரு. வந்தமா பட்டமா படம் எடுக்கட்டும். நமது பணியை பணியோடு தொடர்ந்தமே. இசை இல்லாம நாங்கள வரவே முடியல. ஆமா பக்கம் பக்கம் இருக்கின்றது. இப்படித்தான் இருக்க முறையில் பக்கமேலாம் மத்த அமைப்பாளர் யாருங்க? ஜி பாலச்சந்திரன் உடன் பிரவாத சகோதரன் எங்க அண்ணன் பாலச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி நமக்கு. அவர் பெரிய அவர் ஒரு ஆர்வம் நிஷ்டு தான். அண்ணன் நாடுக்கு பக்கத்துல போயிருக்கானே. ஆமா ஆமா சரி சரி சரி. ஒளிபெருக்கினா இப்படித்தானே இருக்க வேண்டும். பியும் பியும் ஒளிபெருக்கி இன்னைக்கு தாப்பா எனக்கு ஏத்த மாதிரியே இருக்குது. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சானே? இல்ல இல்ல கல்யாணம் ஆகாத மாப்பிள்ள நல்லா குடிச்சு கிடிச்சு என்னை பார்க்க வரணும். இப்படியா வர்றது? நீ அழகா இருக்கிற ஒளிபெருக்கி அமைப்பா இருக்கு. சூப்பர். ரசிகர்கள் இன்னைக்கு தான் நான் முதல் முறை இந்த ஏரியாவுக்கே நான் வந்திருக்கேன். தம்பி நம்ம அண்ணன் பப்புன்னு சொன்ன மாதிரி நீங்க எல்லா பேருமே மதுரை, நான் புதுக்கோட்டை. இன்னைக்கு மதுரை பப்புன் புதுக்கோட்டை டான்ஸா பிறகு பாப்போம். உண்மையுமே நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரசிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு முடிகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையோடு இந்த வள்ளியப்ப நாடகத்தை கண்டுகளிக்க மாதிரி எப்படி தெரியுமா? புய்யம் புய்யம் காலதாமதம் காரியத்துக்கு பப்பனை கூப்பிட்டு சந்திக்கலாமா? சந்திக்கலாமா? என்ன பப்புனை கூப்பிடல அப்பசகரமா பூத்துங்குது. சரி வரட்டும். ஏன்னா உள்ளூர் ஏரியா வேற பப்புனா வரட்டும். இன்னைக்கு பாப்போம். பூங்குயிலே பூங்குயிலே நாளாக காத்திருந்தேன்.
எப்பதான் வருவீங்க அனிதா உள்ள எங்கிது அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாடுது ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் இந்த அழகு சேராம பேசோச்சேனே ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் இந்த அழகு சேராம பேசோச்சேனே அப்படி வச்சு பூங்குடுத்தி உறவுக்காகலாம் கண்ணிரத்தி காத்திரத்தி வரவுக்காகலாம் எப்பதான் வருவி உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசவாடுது எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக ஏ மச்சான் 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 ஆமா. அப்படிங்கிறவள உங்களுக்கு எனக்கு ஆல்ரவுண்டுக்கு போன வித்து சிறிது போட்டிகள் என்ன போட்டி? செய்யலாமா செய்வோமா? நீங்களும் சேர்ந்து பாடுறதா பாடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன பரிசு ஆ. ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் செவத்த புள்ள ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் சின்ன மச்சான் சின்ன மச்சான் புது பாட்டு அனிதா யாரு மச்சான் புது பாட்டு அனிதா யாரு மச்சான் ஏ சாமியா இல்லையா அவங்க அப்படியே சொல்ல முடியலப்பா சாமி தான் வருதுன்னு சொல்லி நம்ம பாடுற பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறோம். ஆசை மாமா ஏ ஆசை மாமா இங்க செவத்த மாமா செவத்த மாமா ஆரோக்கிய அனிதா யாரு மாமா ஆரோக்கிய அனிதா யாரு மாமா ஏ சின்ன புள்ளே செவத்த புள்ளே கண்ணி வைக்கும் நேரத்தில காதல் கொண்ட நடி கற்கண்டி நீ கையில் வந்தான் கடிச்சி திம்ப நடி